அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சில நபர்கள் இன்னைக்கு பாடம் எடுத்திருந்தாங்க, விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க, சில கேள்விகளையும் முன் வச்சிருந்தாங்க. சீமான் சொல்ற கருத்து தப்புங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற கருத்து தான் சரி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை சிறுமைப்படுத்தியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெருமைப்படுத்தியும் சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு வேற சவால் வேற. வேற யாரும் இல்ல, உடனே விழி தமிழா பிரியகுமாரும் அவருடைய சகோதரர் ஜபகுமாரும் தான். ரெண்டு பேரும் அவங்க சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்காங்க. ஒரே நாள்ல ஒரே மாதிரியான வீடியோவை அண்ணனும் தம்பியும் போடணும்னு எப்படி ஒரே நாள்ல அவங்களுக்கு தோணிருக்கு பாருங்களேன். அதுதான் பவர். ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்க போறது இல்ல. இப்ப இதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்டா என்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ஒருவர் மீது வைப்பது தவறு. அதனால நான் அந்த குற்றச்சாட்டை வைக்க போறதில்ல, நீங்களும் வைக்காதீங்க. ஆனா வாங்கியிருக்காங்கிறது உண்மை, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒரே நாள்ல தோணுது பாருங்க. எத்தனையோ ஆடியோ வருது, எங்களுக்காக நீங்க பேசுங்க, உங்களுக்கு நாங்க வேண்டியதை பண்றோம் அப்படின்னு திமுக தரப்பும் பேசுவாங்க, இந்த தாவேக தரப்பும் பேசுவாங்க. இவர்களுக்கு சொந்தமாக ஐடிவியும் கிடையாது, பெய்டு புரோக்கர்ஸை வச்சுதான் இவங்க எப்பவுமே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல சவுக்கு சங்கர் ஒரு ஆளு, பல பேர் இருக்காங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்களை இன்னைக்கு காலையில உடனே விழி தமிழா அந்த பிரியகுமாரும் ஜபகுமாரும் விமர்சனம் பண்ணதுங்கிறது முழுமையான அதிமுக காரனாகவும் முழுமையான கைகூலிகள், அதாவது காசு கொடுத்தா எங்கிட்ட வேணாலும் நாங்க பேசுவோம் அப்படிங்கிற ஒரு புரோக்கராக மாறி இருப்பதை என்னால பார்க்க முடிஞ்சுது. அண்ணனாக இருந்தாலும் அரசியல் என்று வந்துவிட்டால் எங்கள் கொள்கைக்கு எதிராக இருந்தால் எதிரி தான், எவனா இருந்தாலும் சரிதான். அதுல ஜபகுமார் ஒண்ணு சொன்னாரு, கேள்விதான் கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு முட்டா பசங்க நாங்க ஒன்றும் கிடையாது. நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் 41 பேர் செத்ததுக்கு திமுக தான் காரணம், அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முழுக்க முழுக்க விஜய் தான் இதற்கு பொறுப்பேற்கணும். 12:45 வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தது சரியான முன்னேற்பாடுகளும் பண்ணிருக்கணும். தண்ணீர் வசதி, கழிவறை வசதி எல்லாம் பண்ணிருக்கணும். எந்தவித அடிப்படை வசதியும் பண்ணாமல் அங்க 41 பேர் செத்துருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது விஜய் தான். இந்த 2 கருத்தையும் தனித்தனியா வச்சுக்கோங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரச குற்றம் சாட்டுறாரு. இதே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. அப்ப என்ன சொன்னாரு, டிவி தொலைக்காட்சியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்ப அரசு பொறுப்பேற்காது. இப்ப திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும்னா இதுதான் பிணத்தை வச்சு அரசியல் பண்றது. நாங்க ஒருபோதும் பிணத்தை வச்சு அரசியல் பண்ணவே இல்லை. கரூர்ல இந்த மாதிரி துக்க சம்பவம் நடந்து போச்சு. 29ஆம் தேதி செப்டம்பர் மாசம் இரவு மக்கள் அங்க நேரடியாக கரூருக்கே போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இது குறித்து விஜய் வாய் திறக்கவே இல்லையே, போயிட்டாரு. மன உளைச்சல்ல இருந்திருப்பாரு. ஒரு பெரும் துயரம், ஒரு கஷ்டம், இந்த நேரத்துல அவரால் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது, மன உளைச்சல்ல இருந்திருப்பாரு. விஜய்க்கு ஆதரவா தான் பேசுறாரு. விஜய் அவர்கள் இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா, இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாரு. இது ஒரு வீடியோ, இந்த வீடியோவை ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒரு குரூப் எடிட் பண்ணியிருக்காங்க. இதுல எடிட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, 4 நிமிஷம் வீடியோவை ஒரு நாள் ஃபுல்லா எடிட் பண்ணியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட். கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்கல. என்ன பழி வாங்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, என்ன அலுவலகத்துல இருப்பேன், அப்படி இல்லைன்னா வீட்டுல இருப்பேன், என்ன தொடுங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு ஆணவத்து முறையில பேசுறாரு. இதுலதான் அண்ணன் சீமான் அவர்கள் 2ஆம் தேதி அக்டோபர், 29ஆம் தேதி செப்டம்பர் ஆதரிச்சு விஜய்க்கு ஆதரவாக பேசிய அண்ணன் சீமான் 2ஆம் தேதி அக்டோபர் விஜயை எதிர்த்து பேசுறாரு. விஜய்க்கு கொஞ்சம் கூட அதுல வருத்தம் இல்ல, முழுக்க முழுக்க அரசியல் செய்ய விரும்புறாருன்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. நீ வச்ச மொத்த குற்றச்சாட்டுக்கும் இவ்வளவுதான் பதில். நாம் தமிழர் கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது. நான் சோப்பா கரைஞ்சிட்டு போறதுக்கு அங்கங்க எவனா ஒருத்தன் வெளியே போனான்னா இந்த திமுக கும்பல் திட்டமிட்டு அது ஒரு கூடாரமே காலி அப்படின்னு இந்த செய்தியா மாத்துவாங்க. அவங்களுடைய ஊடக இந்த காசு எப்படி நீ வாங்கிட்டு கூறல்ல, அந்த மாதிரி ஊடகத்திட்ட கொடுத்து போட சொன்னா எந்த செய்தி வேணும்னு போடுவாங்க. அப்படியே அங்க தருமபுரியில கூடாரத்தோட காலி, அங்க 100 பேர் விளையிட்டாங்க, இங்க 100 பேர் விளையிட்டாங்க. ஒருத்தம் கூட விலகல. நாம் தமிழர் கட்சி கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியில இருப்பவர்கள் என்னை போன்ற உண்மையான தொண்டர்கள். எங்க அண்ணன் இடும்பாவன கார்த்தியை நீ ஒரு ஒருமைப்பாட்டில் பேசுற, அவர் இதே அதிமுக தான் குண்டர் சட்டத்துல கைது பண்ணுச்சு. அவரு சாட்டை துரைமுருகன், இது போன்ற உண்மையான ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் செத்தாலும் இந்த கட்சியை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கொள்கை பிடிப்புக்காக இருக்கிறவங்க. காசு வாங்கிக்கிட்டு போகக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரி கட்சியில இருந்து விலகி போயிட்டு
நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் குறை சொல்ற ஜெகதீச பாண்டியன் மாதிரி, ராஜீவ் காந்தி மாதிரி, ஒன்ன மாதிரி, நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா உனக்கு முகம் தெரிஞ்சிருக்குமா, உன்னை யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? ராஜீவ் காந்தியா கேட்கிறேன், ஜெகதீச பாண்டியன் கேட்கிறேன். வேட்பாளராக நிறுத்தி முகத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினாரு, வேலை போயிட்டானுங்க. நீங்க எப்படியா அண்ணனும் தம்பி எப்படி வளர்ந்தீங்க? ஜெபக்குமார் பிரியகுமாரம் மறந்துட்டீங்களா? இந்த மக்கள் நாம் தமிழர் தமிழ் தேசியவாதிகள் கொடுத்த ஆதரவு உங்களுக்கு. அதனால திமுகவை அயோக்கிய கட்சின்னு சொல்வதன் மூலமாக விஜய் ஒன்றும் யோக்கியர் கிடையாது. அதே போல அதிமுகவும் ஒன்றும் யோக்கியமான கட்சி கிடையாது. இன்னைக்கு கரூர்ல நடந்த இந்த உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான். 99% விஜய் தான், மீதி 1% தான் இந்த அரசு காரணம். அந்த 1% அவங்க செஞ்ச தப்பு என்னன்னா, உனக்கு கொடுத்த டைம் 12:45 நைட்டு 8 மணிக்கு வருவேன், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா, உனக்கு பர்மிஷன் கிடையாது, வெளில திரும்பி போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருக்கணும் விஜய. அப்படி அனுப்பியிருந்தா இன்னைக்கு இத்தனை உயிரிழப்புகள் நேர்ந்திருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுப்போம். அதிகபட்சம் காவல்துறையில என்ன பண்ண முடியும்? மயங்கி விழுறங்களை அவங்களை தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல தான் போட முடியும். காவல்துறை தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தொண்டர்கள் மயக்கம் விடுவாங்கன்னு சுத்தணும்னு அவசியம் கிடையாது. அங்க பொறுப்பாளர் அவன் பார்க்கணும், அதை அவன் பார்க்கல. இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுங்க, அங்க காவல்துறையிட்ட அனுமதி மட்டும்தான் கேட்பாங்களே ஒழிய பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த அளவுக்கு இளைஞர்களை அரசியல் படுத்திட்டு மரத்து மேலாம் ஏறாதீங்கடா தற்கொலை நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாருன்னா மரத்து மேல ஏற மாட்டான். மெச்சூர்டா இருக்கடா விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா சொன்னா மட்டும் போதாது, இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு வெளியில வந்திருக்கணும். இதுவே முதல்ல விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அப்படியே லைட் ஆஃப் பண்ணி போடுறதும், அவன் கத்துறதும், இவன் குதிக்கிறத பாக்குறப்ப அப்படியே சைக்கோபேத். இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் சைக்கோபேத்ன்னு தான் சொல்லுவாங்க. மனநல மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா இப்படி என்னங்க இதை போய் ரசிக்கிறான், காலில இருந்து நிக்கிறாங்க, சாப்பிடாம கொள்ளாம நிக்கிறாங்க, தண்ணி கூட நம்ம சரியா ஏற்பாடு பண்ணல, எல்லாருமே தற்கொலை கூட்டம், நம்ம தொண்டர்கள் ஒன்றும் ராணுவ கட்டுப்பாடு கிடையாது, அவங்க எதுவும் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க, வந்தோம் கொள்கைகளை கருத்து என்னன்னு பேசிட்டு போனோம் அப்படின்னு இல்லாம லைட்டை ஒருத்தன் ஆஃப் பண்ணி போடுறான், ரசிக்கிறாருன்னா நிச்சயமாக எவ்வளவு பெரிய மனநல மருத்துவராக இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இது ஒரு விதமான சைக்கோபேத் தான். மண்டையில் அப்படியே டோபமைன்ஸ் வரும், அப்படியே பாரு அவன் கத்த உனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனநோய் வெளியே வரும். இதுதான் நடந்திருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இப்படியா நடக்குது? குப்பையை இங்கே போடவும், இங்கு தண்ணீர் கிடைக்கும், குடிநீர் இங்கே குடிக்கவும், கழிவறை அங்க இருக்கு, தெளிவா எல்லாத்துக்கும் பலகை வச்சு எழுதி போட்டிருப்பாங்க. அது அந்தந்த மாதிரி கட்சி தொண்டர்கள் கட்டுப்பாடோட இருப்பாங்க, எந்த உயிரிழப்பும் இல்லை. அதனாலதான் காவல்துறைக்கு நாம் தமிழர் கட்சி அனுமதி மட்டும்தான் கேட்பாங்க, பாதுகாப்பு ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. அங்க காவல்துறை வந்தாலும் காவல்துறைக்கு ஒரு வேலையும் கிடையாது, சும்மா உட்கார்ந்துட்டு அவங்க போயிடலாம். அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எந்தவித தொந்தரவும் இல்லாமல், இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒரு கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை அண்ணன் சீமான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க விஜய. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு சிஎம் சார் பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் இங்க இருப்பேன் அங்க இருப்பேன், முடிஞ்சா என்ன தொடுங்க, அவங்கள விட்டுருங்க, இதெல்லாம் ஆணவத்தனமான பேச்சு. இந்த மாதிரி பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் காவல்துறை கைது செய்வதை நாங்க வரவேற்க தான் செய்வோம். பேசினாலே கைதா அப்படின்னா இந்த பேச்சுலாம் கலவரத்தை தூண்டும் விதமான பேச்சுப்பா. நீ பண்ண தப்பால இறந்து போயிருக்காங்க, நீ அடுத்த மேல குற்றம் சாட்டி அது மூலியமா ஒரு கலவரத்தை தோன்ற. திமுக இதுல அரசியல் பண்ணுது, அதிமுக பண்ணலையா? அரசு தான் காரணம்னு திமுக மேலே பழிபட்டு அதிமுக அதுல அரசியல் பண்ணுது. உண்மையாகவே இந்த விடயத்தில் அரசியல் செய்யாமல் நேர்மையுடன் செயல்பட்டது அண்ணன் சீமான் மட்டும்தான். அண்ணன் சீமானை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய அணில்களுக்கும் பிரியகுமார், ஜபக்குமார், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்கிறது சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும் நீங்க எல்லாம் எப்படி இன்னைக்கு முகம் தெரிந்த நபர்களா மாறினீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா 29 செப்டம்பர் மாசம், போன மாசம் 29 விஜய்க்கு ஆதரவாக பேசினாரு. அந்த காணொலி வெளியானதுக்கு அப்புறம் 2 அக்டோபர் எதிராக பேசுறாரு. அதனால இந்த விஷயத்துல பணத்தை வச்சு அரசியல் செய்யாத ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக அரசு மேல குற்றம் சாட்டுது, திமுக தாவேக மேல குற்றம் சாட்டுது, தாவேகா திமுக மேல குற்றம் சாட்டுது. ஆக மொத்தத்துல 40 பேர் செத்ததை வச்சு இந்த 3 கட்சிகளும் அரசியல் பண்ணிட்டு சுத்துது. உண்மையாக மக்களுக்காக பேசக்கூடிய கட்சியாக, யதார்த்தத்தை நடைமுறையாய் பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் இருக்காங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது, அடினா அப்படித்தான் விழுவும். இதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் இடும்போன கார்த்தி ட்விட்டர் பேஸ்ல போயிட்டு ஏதாவது எழுதிட்டு இருந்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு பதிவு பார்த்தேன், அம்மனம்மாய் நிக்கிறீங்களேடா அண்ணன் இடும்போன கார்த்தியை பார்த்து. அவரு ஒரு குண்டாஸ் வாங்கி மக்களுக்காக போராட்ட காலத்துல ஜெயிலுக்கு போயிட்டு மக்களுக்காக பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், உன்னோட வயசுல மூத்தாளு. அவரை நீ வாடான்னு சொல்லும்போது நம்ம திரும்ப சொல்றது ரொம்ப நேரம் ஆகாது.
ரொம்ப நேரம் ஆகாது. உடனே விழி தமிழா பிரியகுமாரும் ஜெபக்குமாரும் நீங்களும் நாகரிகமா கேள்வி கேளுங்க. அரசியல்ல விமர்சனம் இருக்கும், கேள்விகள் வரும், பதில் சொல்லணும், எல்லாம் இருக்கிறது தான். அதெல்லாம் தப்பு சொல்ல. கொஞ்சம் பார்த்து எழுதிக்கங்க. நீ யூடியூபர் தான், நானும் யூடியூபர் தான். உனக்கு அதிக சப்ஸ்கிரைபர், எனக்கு கம்மி சப்ஸ்கிரைபர், அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். நீ அங்க வாடாப்படம் இடுமான கார்த்தி பேசினா அப்புறம் நான் சொல்ல வேண்டியது இருக்கும், பார்த்து பேசிக்கோங்க.